முதல் வேலையை நம்ம பண்ண வேண்டியது எல்லா மாவட்டத்திலையும் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அந்த வேலை. எல்லா மாவட்ட செயலாளர்களும் துறை சார்ந்து அவங்கள லீட் பண்றதுக்கான ஒரு பொசிஷனை நீங்க முதல்ல எடுக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு தான் நான் இந்த குப்பை தொட்டியை சொன்னேன். ஏன் இன்னும் இன்னும் 10 வருஷத்துல அது இங்க ஒரு மிகப்பெரிய குப்பை தொட்டியா மாறும் அப்படின்றத சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சிலியோடைய குப்பையுடைய அளவு ஒரு நாளைக்கு 5500 மெட்ரிக் டன் ஒரு நாளைக்கு சேருது. 750 மெட்ரிக் டன் தான் சுத்திகரிச்சு அதை பிரிச்சு எடுக்கிறதா அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கமே அதான் சொல்றாங்க. இப்ப மீதி இருக்க 450 மெட்ரிக் டன் 4050 மெட்ரிக் டன் ஒவ்வொரு நாளும் அங்க சேர்ந்துட்டே இருக்கு. அப்ப இன்னொரு 5 வருஷத்துல அந்த இடத்துடைய நிலைமை பழைய கூவமா இருக்கு. ஏன் இந்த கவர்மெண்டால அதை சரியா செய்ய முடியாதா? ஒரு குப்பை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கீழே ஒரு குப்பையை நிர்வகிக்க போனோம்னா ஒரு 500 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் தான் செலவாகுது. ஆனா ஒரு மாசத்துக்கு 500 கோடி ரூபாய் குப்பையை சுத்திகரிக்கிறதுக்கு மட்டும் செலவுப்படுது இந்த கவர்மெண்ட். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, யாரோ ஒரு சிலர் பயன்பாட்டிற்காக அந்த குப்பை தேக்கப்படுது. இதனால யாரு பிரச்சனை, யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த நாட்டுடைய மக்கள், காமன் பீப்புள். இவர் சொன்ன 35 வயசுல எனக்கு பிரீஃப் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, நமக்கே தெரியாம என்ன சொல்றது, மாஸ் தெரியல. நம்ம பெருசா வந்தபடிதான் புயல் வெள்ளம் வந்தா தான் நம்ம ஆடுறோம். நம்ம அப்ப கூட ஆடும்போது என்ன சொல்றோம்னா, அரசியல்வாதி தான் நம்ம சொல்றோம், அரசு அதிகாரிகள் செய்யணும். ஒவ்வொரு நாளும் அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய பிரச்சனை வேலையை அலட்சியப்படுத்துறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. அரசு ஒரு குறிப்பிட்ட துறையில நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன அங்க நடக்குது அப்படின்னா, எப்படி அரசு இயந்திர வேலை செய்யறாங்கன்றதை நான் கவனிச்சேன். நான் ஏதோ அரசு அதிகாரிகளை தப்பு சொல்றேன்னு வச்சுக்க வேண்டாம். மேக்சிமம் பீப்புள்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து போட்டுட்டு வேலை செய்யறாங்க. அதுதான் ஐஏஎஸ் நம்பிட்டு இருக்காங்க, வேலை செய்யறாங்க அப்படின்னு. சோ விவசாயத்துறையில கொஞ்ச நாள் நான் என்னுடைய வேலையை நான் கொஞ்சம் செஞ்சேன், வேற ஒரு வேலையை. அப்போ நான் பார்த்த அந்த அரசு இயந்திரத்துடைய வேலை, கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் ஐஏஎஸ் வரைக்கும் நான் பேசியிருக்கேன். அவங்க எப்படி பண்றாங்க வேலை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் குறை கூறுறதுக்காக நம்ம இல்லை, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட்டோம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஏதோ பெருசா படிச்சுட்டு வந்துட்டாங்க, எல்லாத்தையும் அவங்க சரியா பண்ணிடுவாங்கன்னா நாம கூட தான் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு அந்த பேசிக் எத்திக்ஸ் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அரசுடைய இடங்களையும் திட்டங்களையும் மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அரசியல் அதிகாரிகள். திட்டங்கள் போய் சேரக்கூடாது, அவங்கள சார்ந்த அந்த குறிப்பிட்ட துறை மக்கள் அவங்கள சார்ந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே அந்த திட்டங்களை சொல்லப்படுது, அவங்க மட்டுமே அந்த டெண்டர் போடுறாங்க, அவங்க மட்டுமே அதை பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த காமன் பீப்புள்ஸ், நியூ என்டர்பிரினியர்ஸ் யாருக்குமே எதுவுமே தெரியாது. 1 லட்சம் கோடி லோன் தரேன்னு சொல்றாங்க, யாருக்காவது வந்திருக்கா 1 லட்சம் கோடி? நான் கூட தான் பிசினஸ் பண்றேன், யாருக்கு தராங்க தேடி பார்த்தா கூட யாருக்கும் தெரியல. ஸோ வேற 1 லட்சம் கோடி எங்க போச்சு? இந்த இடத்துல தான் இந்த அமைப்பு வேலை செய்யும். அரசு அதிகாரிகள் தனக்குள்ளே வச்சுட்டு இருக்க அத்தனை திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நம்ம வேலை செய்யும். ஏதோ யாரும் போலீஸ்காரன் அடிச்சுட்டா அங்க மட்டும் போய் நிக்கிறதுல இந்த அமைப்போட வேலை. நம்ம போய் அங்க நிக்க மாட்டோம். எல்லாமே சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சட்டம் தான் இன்னைக்கு, ஏன்னா சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறதா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சட்டத்தின்படி நம்ம எல்லாத்துக்கும் தீர்வு காண்றதுக்கு நம்ம ரெடி. இன்னும் ஒரு 3 மாசத்துல துறை சார்ந்த பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்க புது தலைவர்களா இருக்கட்டும், பழைய ஆட்களா இருக்கட்டும், உங்க துறை சார்ந்த இந்த நாடு ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை பொதுநல வழக்கு தொடர்றதுக்கு நீங்க உங்களுடைய ஃபைலை ரெடி பண்ணி அமைப்புடைய லீகல் செக்ரட்டரிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு நாம பொதுநல வழக்கு தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுப்போம். ஸோ எல்லாருக்கும் பயன்படணும். யாரும் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதுக்கு இந்த அமைப்பு உருவாக்கல.
ஒருத்தர் நினைச்சா ஒரு 10 பேருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னா 1000 பேர் நினைச்சா இந்த தமிழ்நாட்டுடைய மாற்ற முடியாத எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த தலைமை பொறுப்பேற்று உங்கள் ஆதரவுடன் வழிநடத்த விரும்புகிறேன். வணக்கம். மேலும் இந்த கூட்டத்தை வந்து சிறப்பா நடத்தி தந்த ஜெனரல் செக்ரட்டரி, அவங்களுடைய அசிஸ்டன்ட் கீர்த்தனா மிஸ், அவங்களுக்கும் என்னோட நன்றியை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.